அப்பா என்னடா? என்ன தள்ளி விட்டுட்டு போயிட்டாருமா. அச்சோ, அந்த மனுஷன் எல்லாத்தையும் சொல்லி தொலைச்சிருவாருடா. இனி எங்கம்மா சொல்ல போறாரு? யாரு? உங்க அப்பாவ சொல்ல வந்துருவார? அவருக்கு விதி முடிஞ்சு சாவே வந்தா கூட கிருஷ்ணனை காப்பாத்திட்டு தான் சாவாரு. உனக்கு தெரியாது உங்க அப்பாவை பத்தி? அத்தை, அப்படி ஒரு நிலைமை வந்தா அவர் சாவறதுக்கு முன்னாடி மாப்பிளையே அவரை கொன்றுவாரு. நந்தினி பண்றா? சொல்லு நந்தினி. என்னடி? ஏய், ஏய், என்னாச்சு? ஏண்டி அழற? என்னடி? அட சொல்லிட்டு அழடி. என்னடி? என்ன நடந்துச்சு சொல்லு சொல்லு. ஹலோ, என்னாச்சு அத்தை? அத்தை, நான் நம்ப மாட்டேன். அவருக்கு ஒண்ணும் ஆயிருக்காது. அத்தை, என்னாச்சு அத்தை? கான்ஸ்டபிள், கூட்டத்தை வளர்க்குங்க. தள்ளுங்க தள்ளுங்க, போற வாங்க, தள்ளுங்க தள்ளுங்க, தள்ளி நில்லுங்க. போற, அப்படி போங்க, அப்படி போங்க, போற மாட்டீங்க. போங்க, வாங்க சொல்றேன், போங்க, 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 தேடி போங்க. தள்ளி நில்லுமா, தள்ளி நில்லுமா, போங்க, போங்க. அப்படி போங்க, தள்ளி நில்லுங்க. அப்படி போயா, அப்படி போய் நில்லு, அப்படி போ. எழுந்து அந்த பக்கம். சார், உங்க வேலையை பாருங்க. ஃபிங்கர் பிரிண்ட்ஸ் மத்த தடையெல்லாம் எடுங்க சார். தள்ளுங்க, எல்லாம் பின்னாடி போங்க, பின்னாடி போங்க. யோ, நீ யாரியா? நான் ஐயாவோட ஃப்ரெண்டு. ஐயாவு யாரு? அவர்தான் ஐயாவு. நீ தான் கொன்னியா? நான் கொல்லல சார். போய் பேசுற, எட்டி வச்சிடுவேன். சார், அவர் யாருன்னு தெரியாம மரியாதை இல்லாம பேசுறீங்களே சார். நீ யாரு? சார், என் பேரு நந்தினி, இவரோட மருமக. இந்த ஆள் யாரு? இவர் பேர் கிருஷ்ணன், பெரிய தொழிலதிபர் சார். ஓ, சொல்லு, என்னென்ன தொழிலுக்கு அதிபர் நீ? ஃபைனான்ஸ் கம்பெனில மொத்தமா பணத்தை ஏமாத்த பார்த்த. எல்லாரும் உன்னை அடிக்காத குறையா மிரட்டி பணத்தை திருப்பி வாங்கியிருக்காங்க, அப்படித்தானே? இந்த வீடு வரைக்கும் எல்லாத்தையும் வித்தாச்சு. மஞ்ச நோட்டீஸ் வாங்குற நிலைமையில இருக்கிற ஆளு இவரு தொழிலதிபர். எல்லாத்தையும் விசாரிச்சுட்டு தான் இங்க வந்திருக்கேன். யோ, இத பார்த்தவங்க யாராவது வந்து சொல்லுங்க. நான் சொல்றேன் சார். பேர் என்ன? வாசுதேவன் சார். இந்த பக்கம் என்ன வேலையா வந்த? அடுத்த தெருல இருக்க சார். கடைக்கு போயிட்டு இந்த வழியா வந்தேன். என்ன நடந்துச்சு? என் ஐயாவை கொன்னுட்டியாடா சரவணான்னு சத்தம் கேட்டுச்சு. வந்து பார்த்தேன், செத்து போனவரை மடியில போட்டுக்கிட்டு கிருஷ்ணன் சார் அழுதுகிட்டு இருந்தாரு. யோ, அவர் சொல்றதெல்லாம் நிஜமா? ஆமா சார், நிஜம்தான். சரவணங்கிறது யாரா? நான் தான் சார். நீதான் சரவணனா? ஆமா சார்.
செத்து போனவருக்கும் உனக்கு என்ன உறவு? சார் அவர் எங்க அப்பாவோட ஃப்ரெண்டு சார். உங்க அப்பா யாரா? இவர் தான் சார். இந்த ஆள் எப்படி செத்தான்? சார் சார் நான் வெளியிருந்து வீட்டுக்கு வந்துட்டு இருந்தேன் சார். அப்ப ஐயாவும் நந்தினி கழுத்தை பிடிச்சி நெரிச்சுக்கிட்டு இருந்தார் சார். அவளை காப்பாத்தணுங்கிறதுக்காக சும்மா அடிச்சேன் சார். தள்ளி விட்டேன், ஆனா கொல்லல சார். நந்தினி யாரு? சார் நான் தான் சார். நீ யாரு? சார் அதான் சொன்னனே, இந்த வீட்டோட மருமகன். அதாவது கிருஷ்ணனோட மருமக. ஆமா சார். இவன் மொட்டாட்டியா? ஐயோ இல்ல சார், இந்த வீட்டோட கடைசி மருமக. இவன் செத்து போனவர் அடிச்சானா? ஆமா சார், ஆனா இவரு கொலையெல்லாம் செய்யல சார். உன்கிட்ட கேட்டானா? அவன் கொன்னானான்னு உன்கிட்ட கேட்டானா? யோ, உன் மகன் ஐயாவை அடிச்சானாயா? ஆமா சார். வேற என்ன பண்ணா? இந்த 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 செவத்தோட சேர்த்து வச்சு கழுத்து நெரிச்சான் சார். நீ பாத்தியா? பார்த்தேன் சார். எங்க இருந்து பார்த்த? இதோ அந்த மாடியில இருந்து நான் பார்த்தேன் சார். அப்புறம் கீழே வந்து பார்க்கும்போது என் ஐயாவும் செத்து கிடந்தா சார். யோ மகாதேவன், சொல்லுங்க சார். முதல்ல பார்த்த பப்ளிக் வாசுதேவன், அப்புறம் இந்த ஆளு, இந்த பொண்ணு, 3 பேர்கிட்டயும் ஸ்டேட்மெண்ட்ல கையெழுத்து வாங்கு. ஓகே சார். யோ கணபதி, எஸ் சார். போய் விலங்கு எடுத்துட்டு வந்து இவன் கையில மாட்டு. எஸ் சார். சீக்கிரம் வாங்கடா. கை நீட்டுங்க. அப்போ சரவணா அரெஸ்ட் பண்றாடா. என்னாச்சு சார்? என்ன சார் ஆச்சு? சொல்லுங்க சரவணா. சரவணா என்னாச்சு சார்? நீங்க சொல்லுங்க சார். அக்யூஸ் கையில விலங்கு மாட்டவா தங்க காப்பா போடுவாங்க. அக்யூஸ்டா சார்? என்ன சார் சொல்றீங்க? நீங்க யாரு? சார் நாங்க உங்க பிரதர்ஸ் சார். இவங்க எங்க அம்மா சார். அதான் வாய் சார். அக்யூஸ் பக்கத்துல யாரும் போக கூடாது. போங்க அந்த பக்கம். சார் சார் என்ன சார் சொல்றீங்க சார்? போங்க. என்னாச்சு? போங்க அந்த பக்கம். சொல்லு. ஐயோ டேய் ஒரு ஓரமா நில்லு. சொல்லு. இங்கே நில்லுங்க, பக்கத்துல போகாதீங்க. சார் ஆமா சார். உதவின்னு உங்ககிட்ட வந்து நின்ன நாள்ல இருந்து எங்களுக்காக ஓடி ஓடி உழைச்சிங்களே. பொழுதியில கடந்து எங்களை கோபுரத்துல உட்கார வச்சு பாத்தீங்களே. இப்ப ஏன்னா எங்க வீட்டு வாசல்ல எப்படி கிடக்குறீங்க? எனக்கு என்னாச்சு? அண்ணனுக்கு என்னாச்சுன்னு சொல்லுங்க. சொல்லுங்க, எந்திரிக்க சொல்லுங்க. என்னாச்சுங்க அவருக்கு? இப்படி கிடக்குறாரு சொல்லுங்க. ஏம்மா, ஸ்டேட்மெண்ட் வாங்கிட்டு இருக்காங்கல்ல, தொந்தரவு பண்ணாத. போமா அந்த பக்கம். என்னடா ஆச்சு? என்னாச்சு? கொலை பண்ணுன்னு சொல்றாங்க, இல்லன்னு சொல்லுடா. சொல்லுடா. இவன் கொண்டு இருக்க மாட்டான் சார். ஏன் பையன் கொண்டு இருக்க மாட்டான் சார்? இந்த விலங்க கழட்டுங்க சார். இவன் தப்பு பண்ணல. சும்மா கரைச்சல் கொடுக்காதமா. பையன் கொலை பண்ணுவானா செத்தவனுக்காக குடும்பமே நின்னு அழுமா. என்ன டிராமா பண்றீங்க? என் புள்ள அப்படி பண்ணிருக்க மாட்டான். இவர் யாருன்னு தெரியுமா? இவன் பிறந்ததும் இவன் வாயில முதல்ல சீனி தண்ணி ஊத்துனது யாருன்னு தெரியுமா? ஏதோ ஐயோ அண்ணன் தான். என் பிள்ளைக்கு தாய் மாமங்க அவரு. அவரை போய் என் புள்ள கொல்லுவானா? கொண்டு இருக்க மாட்டான் சார். இந்த விலங்கு கழட்டுங்க சார். இவன் கொண்டு இருக்க மாட்டான். அவன் தப்பு பண்ணல சார். உங்க கால்ல விழுந்து கெஞ்சிக்கிறேன் சார். தயவு செஞ்சு இந்த விலங்கு கழட்டிடுங்க. இந்த அம்மா கொஞ்சம் கண்ட்ரோல் பண்ணுங்க. என் புள்ள கூட்டிட்டு போங்க அந்த தப்பு பக்கம். பண்ண மாட்டான். என்ன பண்ணுவேன்?
எந்த தப்பு பண்ணலன்னு சொல்லுடா. ஹலோ. சொல்லுடா. போங்க அந்த சொல்லு. அண்ணனை நீ எதுவும் பண்ணலன்னு சொல்லுடா. இவர்கிட்ட சொல்லு. ஏம்மா போ அந்த பக்கம் போ சொல்றல ஐயோ, சார் சார் ஐயோ புடிங்க சார் என் புள்ள இதை செஞ்சிருக்க மாட்டான். என் அண்ணனை அவன் கொண்டு இருக்க மாட்டான். நீங்க தான் இந்த ஏரியாவுக்கு புதுசா வந்திருக்கிற இன்ஸ்பெக்டரா? நீங்க யாரு சார்? சார் 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 தான் நம்ம ஏசி. ஏன் அவருக்கு வாய் இல்லையா? அவர் சொல்ல மாட்டாரா? ஏய் சீனியர் ஆபீசர் கிட்ட எப்படி பிஹேவ் பண்ணணும்னு தெரியாதா உங்களுக்கு? சார் மரியாதை எல்லாம் கேட்டு வாங்க கூடாது சார், அது அசிங்கம். எனக்கு இவ்வளவுதான் மரியாதை கொடுக்க தெரியும். உங்களுக்கு பிடிக்கலன்னா சொல்லுங்க, மந்திரி எங்க மாமா தான். ₹1 செலவு இல்லாம உங்களுக்கு பிடிச்ச ஊருக்கு டிரான்ஸ்ஃபர் வாங்கி கொடுக்க சொல்றேன். இந்த கொலை எப்படி நடந்துச்சு? ரிப்போர்ட் அனுப்பி வைக்கிறேன், படிச்சுக்கங்க. செத்து போனவர் எங்க அண்ணன், சொந்த அண்ணன். சொல்லுங்க என்னாச்சு? யோ கணபதி சார், சாருக்கு சொல்லியா? செத்தவர் கிருஷ்ணன் சாரை பார்க்க இங்க வந்திருக்காரு. இந்த மனுஷனை கொல்றதுக்கு எப்படி அவனுக்கு மனசு வந்துச்சு? ஐயோ மாமா, சத்தியமா நான் அவரை கொல்லல மாமா. அந்த ஹேண்ட் கப்பை ரிமூவ் பண்ணுங்க. யோ நிறுத்தியா, இவன் கொலைகாரன் சார். அவன் எங்கேயும் ஓட மாட்டான். ரிமூவ் பண்ணுங்க. சாரி சார். நம்ம இஷ்டத்துக்கு கை வழங்க மாட்ட முடியாது, அதுக்கு நிறைய விதிமுறைகள் இருக்கு. இப்படி செய்யறது சட்டவிரோதம். கொலை செய்யறது மட்டும் சட்டவிரோதம் இல்லையா சார்? சார் இந்த கேஸை பொறுத்த வரைக்கும் நீங்க தலையிடாதீங்க சார். மேலெடுத்து கைடன்ஸ் படி தான் இந்த கேஸை நான் டீல் பண்ணிட்டு இருக்கேன். யார் உங்களை கைட் பண்றது? யார் அந்த மேலிடம்? அது உங்களுக்கு தேவையில்லாத விஷயம் சார். யோ இவனை சீப்ல ஏத்தியா? இப்படி சீரழிச்சிட்டீங்களே, உங்களுக்கு நான் என்னடி பண்ணோம்? என் குடும்பத்தை விட உன் குடும்பத்துக்கு தானடி நிறைய செஞ்சாரு. ஏன்டி இந்த மாதிரி ஒரு துரோகத்தை பண்ணிட்ட? நீ நல்லா இருப்பியா? நீ மட்டும்
போலீஸ் ஸ்டேஷன் போலாம் வாங்கடா போயிட்டேன்டா ஐயாவை போயிட்டேன்டா சார் இந்த அண்ணாமலைக்கு மந்திரி ஆகிற ராசியே இல்லை சார். ஜோசியர் குறிச்சு கொடுத்த சாந்தி தோஷம் கழியவே கழியாதா? யோ அவன் தான் லூசுனா நீ அவனை மாதிரி பேசிட்டு இருக்க. மொத்தத்துக்கு எலெக்ஷன் வர மாதிரி இருக்கு. இதுல இவனுக்கு சீட்டு கிடைக்கணும், அவன் ஜெயிக்கணும், இவங்க கட்சி ஜெயிக்கணும், அதுக்கப்புறம் தானே இவன் மந்திரி ஆகிறதெல்லாம். இவன் ஜோசியம் கேட்ட நாள்ல இருந்து அரசியல்ல எவ்வளவோ கதை மாறி இருக்கு. இவன் மட்டும்தான் மாறாம ஒரே கதையை சொல்லிட்டு இருக்கான். சில நேரம் பார்த்தா பயங்கர விவரமா இருக்கான் சார், சில நேரங்களில் பயங்கர கேனையா இருக்கான். அது எப்படி சார்? அவன் கேனையோ விவரமானவனோ, துலா ராசி சுவாதி நட்சத்திரமான அந்த பொண்ணுகிட்ட ஒரு வார்த்தையாவது அவன் கேட்டுப்பானையா? சார் உங்க மேல அவன் அவ்வளவு நம்பிக்கை வச்சிருக்கான் சார். அந்த பொண்ணு தண்ணியில குதிக்காம இருந்தா மாகியாவது போய் சேர்ந்துருக்கலாம் சார். நாம போட்ல இருந்து குதிக்காம இருந்திருந்தா கோஸ்ட் கார்டு கிட்ட மாட்டிருப்போம் சார். நல்ல வேளை நாம குதிச்சதை அவங்க கவனிக்காம போட்டை வரட்டிட்டு போயிட்டாங்க. மாற்ற மாதிரி இன்னொரு விஷயம் நடக்க பார்த்துச்சியா? அது என்னாச்சுன்னு தான் தெரியல. நந்தினி கிருஷ்ணனுக்கு விஷம் வச்சு கொல்ல போறத ஈஸ்வரி ஐயா கிட்ட உளறிட்டாளையா? அவன் அந்த கிருஷ்ணன் கிட்ட சொல்றதுக்காக கிளம்பிட்டானா? அவனை கொல்ல சொன்ன, இவன் கொன்னானா அவன் செத்தானான்னு ஒண்ணு தெரியலையே. ஆன் பண்ண உடனே போன் வருதியா? ஜம்பு ஏய் சொல்றா. சார் அந்த கிருஷ்ண பையன் சரவண எங்க மாமாவை கொண்டுட்டான் சார். அப்படியா? பாடி ஹாஸ்பிடலுக்கு கொண்டு வந்துட்டாங்க. நாங்களே பார்க்கதான் சார் இருக்கோம். சரி சரி, அடிக்கடி எனக்கு ஃபோன் பண்ணாத. நானே உன்னை கூப்பிடும்போது பேசினா போதும். போன வச்சிரு. யோ என்ன சார்? ஐயாவு மகனே ஐயாவை கொண்டுட்டாயா? பழி கிருஷ்ண மகன் மேல போயிருச்சு. புது கேம் ஸ்டார்ட் ஆயிடுச்சு. உன் ஆளுகிட்ட சொல்லி உடனே ஒரு காருக்கு ஏற்பாடு பண்ண சொல்லு. சிட்டிக்குள்ள போய் மிச்ச வேலையை பார்ப்போம். இசையும் அண்ணாமலை என்ன சார் இருப்பாங்க? யோ உனக்கு அவன் செத்தான பொழைச்சானையா? நம்ம வேலையை பார்ப்போம் ஐயா. முதல்ல காருக்கு ஏற்பாடு பண்ண. அழாத பூமிகா, இப்ப நீ அழுது என்ன ஆக போகுது? மூத்தவ வாழ்க்கையை தான் கடவுள் அழிச்சு அழிச்சு எழுதியிருக்கான். உன் வாழ்க்கையை கடவுள் நல்லா வச்சிருக்கானேன்னு நான் நிம்மதியா இருந்தேன். இப்போ உன் வாழ்க்கையே நிம்மதி இல்லாம பண்ணிட்டானே. ஐயோ, நீங்க கவலைப்படாதீங்க சம்பந்தி. சரவண மேல பழி சொல்லலாம், ஆனா நிரூபிக்க முடியாதுல்ல. நட்ராஜ், பிரபா, திலீபா எல்லாரும் ஸ்டேஷனுக்கு தான் போயிருக்காங்க. அவங்க நம்ம சரவணனை கூட்டிட்டு வந்துருவாங்க பாருங்க. அப்படியெல்லாம் நம்பாதீங்க. அரெஸ்ட் பண்ணிருக்கிறது 302 செக்ஷன் கொலை கேஸ்ல. அப்படியெல்லாம் விட்டுற மாட்டாங்க. கோர்ட்லயும் உடனே ஜாமீன் கொடுக்க மாட்டாங்க. ஏமா இப்படி அவநம்பிக்கையோட பேசுற? வேற என்ன செய்ய சொல்றீங்க? நடக்க முடியாத ஒரு விஷயத்த பொய்யா எதுக்கு நம்ப வைக்கணும்? முந்தி மாதிரி நான் வீராவேசமா பேசலாம். எவ்வளவு செலவானாலும் சரி, சொத்தை வித்தாவது சரவணனை வெளியே கொண்டு வந்துடலான்னு. இப்பதான் அதுக்கு வழி இல்லையே. அவந்திகா சும்மா இருக்கியா? எந்த நேரத்துல எதை பேசணும் எதை பேசக்கூடாதுன்னு தெரியாது. நந்தினி, என்னங்க இன்னும் எவ்வளவு நாள் நீங்க எங்களை தேடி வந்துட்டு இருக்க போறீங்க? இதோ இந்த வீடியோக்கு கீழே இருக்கிற சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணுங்க. நாங்களே உங்களை தேடி வரோம்.